எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கலைச்செல்வி, முட்டம் கேஎம்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் தோல்நோய் சிறப்பு மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். நாம் இப்பொழுது கோடை காலத்தில் இருக்கிறோம். இந்த சமயத்தில் கோடை காலத்தில் வரக்கூடிய தோல் வியாதிகளை பற்றியும் அதை நம்ம எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பற்றியும் சில கருத்துக்களை இங்கே பகிர விரும்புகிறேன். காமனாக கோடை காலத்தில் வரக்கூடிய பிரதானமான தோல்நோய் என்பது சொல்லும் பொழுது ப்ரிக்லி ஹீட்டுன்னு சொல்லுவோம். அதாவது வேர்க்குரு, அதுதான் அதிகமாக வரும். ரெண்டாவதாக சொல்லும் பொழுது சன்லைட்டுக்கே அலர்ஜி வரும். உடம்புகளில், அதாவது சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியா, அதில் சின்ன சின்ன வேக்குரு மாதிரி ஊரலோடி சேர்ந்த ஒரு தோல் வியாதி வரும். மூணாவது சன்டேன் சொல்லும்போது முகம் அப்படி கருப்பாக மாறிடும். கை கால்கள், இது கைகள் மீது பொதுவாக, அதாவது சன்லைட் படக்கூடிய இடங்கள் அப்படி இந்த கருப்பாக மாறக்கூடியது சன்டேன். மேலும் சோலார் அட்ரிகேரியான்னு சொல்லுவோம். அதாவது தடுப்பாக மேலே வரக்கூடிய ஒரு வியாதி. மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய முகப்பரு போன்ற வியாதிகளும், அப்புறம் படைத்தாமரை, இந்த மாதிரி வியாதிகளும் அதிகமாக இந்த டைமில் இருக்கும். இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிம்பிள். இது முதல்ல ஹைஜீன் நம்ம மேம்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல் பாயிண்ட் சொல்லும் பொழுது நாம் டெய்லி 2 வேளைக்கு குளிக்க வேண்டும். அதுக்கடுத்தால வெளியில் போகும் பொழுது குடை பிடித்து செல்வது நல்லது. அப்புறம் இந்த முகத்தை மறைக்கிறது மாதிரி தொப்பிகள் நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடைகளில் சில மாற்றங்கள், தளர்வான உடைகளை அணிய வேண்டும். பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும். கருப்பு போன்ற நிறங்களை அணியாமல் இருப்பது நல்லது. மேக்கப் அதிகமாக முகத்துக்கு போடக்கூடாது. இன்னொன்று இந்த வெயிலில் வேலை செய்யும் பொழுது நம்மளுக்கு செடிகள், விவசாயிகள் வேலை செய்யும் பொழுது அதில் சிலவங்களுக்கு இந்த செடிகள்னால சில அலர்ஜிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் வெயிலில் இருக்குச்சுன்னா அதிகமாக வந்துடும். அதனால் அந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறப்ப வெயிலுக்குள்ளே அந்த சன்லைட்டுடைய ரேஸும் இதுவும் சேர்ந்து சிலவங்களுக்கு அலர்ஜியை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அடுத்தால சரிசமமான உணவு பழக்க முறைகள் வச்சுருக்கணும். பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். இந்த கோடை காலத்தில் காய்கறிகள், பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். அது செயற்கையான பானங்களை சாப்பிட்றத விட இயற்கையாக பழங்களில் நம்ம பழரசம் தயாரித்து சாப்பிடலாம். அல்லது வெளியே போயிட்டு வந்தோம்னா இளநீர் சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஒரு நாளைக்கு தண்ணி அதிகமாக குடிக்கணும். காமனாக ஒரு நாளைக்குன்னு சொல்கிறப்ப வெயில் தமிழ் 2 to 3 லிட்டர்ஸ் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். இது ஒன்று. வழக்கமாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும். அது மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா மன அழுத்தம் இருக்க சமயத்தில் இந்த நோய்கள் எல்லாமே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லா தூங்கணும். சஃபிஷியன்ட் ஸ்லீப் இருந்தாலே போதும், மற்ற எல்லாமே சரியாயிரும். நார்மலாக டெய்லி ஒரு நாளைக்கு 78 ஹவர்ஸ் தூங்குறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம ஓரளவு செய்யும் பொழுது சம்மர்னால் வரக்கூடிய, கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த வெயில் தாக்கத்துலேருந்து நம்ம தோல் நோய்கள் தவிர்த்து கொள்ளலாம். மேலும் அப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு தோல் நோய் சிறப்பு மருத்துவர் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி சன்ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ணோம்னா வெயில் தாக்கத்துலேருந்து நம்ம தோல் நோய் வியாதிகளை தடுத்துக்கொள்ளலாம். முட்டம் கேஎம்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் தோல் நோய் சிறப்பு மருத்துவம் உள்ளது. அதனால் இங்கே எல்லா விதமான தோல் நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதனால் இந்த மாதிரி தோல் நோய் உள்ளவர்கள் இங்கு சிகிச்சை பெற்று பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.